நான் ஓடி ஓடி உடம்பெல்லாம் இழைச்சி போச்சுண்ணே. நான் ஓடி வரணுமா? அண்ணே, எனக்கு ஓடி அந்த உடம்பு உப்புதுண்ணே. இவன் போய் சொல்றான். பேசாம வாங்கடா. பாச்சா, அண்ணங்கிட்ட என்னடா ஒரே தொல்லியா போச்சு. ஓட விட்டே பெண்டு இருக்கிறாரு. இது தப்பிச்சதுக்கு வேற வழியே இல்லையா? கவலைப்படாரா கொங்கா, வருஷம் பூரா ஓடுறதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்ற? அது ஒண்ணுக்கு பாரு, உன்ன மாதிரி ஒரு பூச்சி. அதுதான் இப்படி வா. உங்க ரெண்டு பேரும் இப்படி பெண்ட் எடுத்தா சரியா வருவீங்க. பாச்சா பூச்சி, என்னடா நான் மட்டும் எங்க போயிட்டாங்க? இன்னையா வண்டி வச்சிருக்கிற? அண்ணாத்த கூட ஓடணுமேனு பயந்துக்கிற ஆட்டோ புடிச்சா பெட்ரோல் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இத மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கேப்பியா? பூச்சி, அண்ணா பாத்து தர்றேன், சீக்கிரம். அங்கேயே தள்ளிங்கிற, இங்க வந்து தள்ளி. பின்னாடி வந்து தள்ளியா? புரியா 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 புரியா. பாப்பா, நல்ல சிவா, என்ன இவ்வளவு லேட்டு? என்னப்பா ரவி, சிங்கப்பூர் ட்ரிப் எல்லாம் பிரமாதமா இருந்ததா? ஓ, வெரி நைஸ். ஆமா, நீங்க எப்படி கருத்துட்டீங்க? என்னது கருத்துட்டா? நீயா சொல்றா? ஏண்டா, இதுக்கு முன்னாடி என்ன கோல்டு கலர்ல இருந்தா? பெத்த அப்பனுக்கு முன்னாடியே வருங்கால மாமனாருக்கு ஐஸ் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்ட. பழச்சுக்கூடா நீ. அங்கிள், பிரியா நல்லா இருக்காளா? இத முதல்ல கேட்க வேண்டியது தானே, எதுக்கு வீணா ஐஸ் எல்லாம் வச்ச? அவ ரொம்ப நல்லா இருக்கா. ஆக போன காரியங்கள்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாப்பா? ஹலோ அங்கிள். ஹலோ. How are you, Ravi? Fine. Daddy, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வா. ஒரு நிமிஷம். ரவி, உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே, கார்ல போய் இறங்கிக்க. ஏம்மா, உனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? ஓகே அங்கிள், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் கம். டாடி, வரேன் அங்கிள். பாப்பா, ஏன்பா இதுங்க ரெண்டு எப்போ ஒண்ணு சேர்த்து வச்சு போற? 2 பேரும் ஒன்னா தானே போறாங்க. நல்ல சிவா, பிரியாவுக்கு இந்த வருஷம் கடைசி பரீட்சைக்கு அப்புறமா தான் மத்ததெல்லாம் நான் பிடிவாதமா இருக்கிறா. ஏய் மிஸ்டர், பைக்க பின்னால எடுக்க போறியா இல்லையா? சி மேடம், நாங்க வந்தது கரெக்ட். நீங்க தான் நோயற்றில வந்திருக்கீங்க. காரை பின்னாடி எடுங்க. இதோ பால்பா, என்கின்னா வா, நோ என்கின்னா வராத. புரிஞ்சுங்க? கேள, பின்னால எடுயா. டேய், நீங்க என்ன சொன்னாலும் எங்க வண்டி இங்க இருந்து 1 இன்ச் நகராது. நாங்க யாரும் தெரியாம பேசுறீங்கல்ல? அந்த நான் கண்டுட்டு வர்றேன். மனுஷன் என்னடா சொன்னேன்? மிஸ்டர், பக்கத்துல பொண்ணு இருந்தா உடம்புல சூடு ஏறது சகஜம். ஆனா வார்த்தையில சூடு ஏறக்கூடாது. அப்புறம் அந்த சூட நான் தணிக்க வேண்டியதா இருக்கும். ஏய் மிஸ்டர், நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ராங்கா பேசுற நீ? ரவி, புரியாம அவங்களோட சண்டை போடாதீங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன? குடிச்சிட்டு கலாட்டா பண்றாங்க ரவுடி பசங்க. இதுக்கு பேர் தான் ரவுடித்தனம். இத நான் செய்யாமலே நீ என்ன ரவுடின்னு சொன்ன, அதுதான் செஞ்சு காட்டு. இப்ப நீ வண்டி எடுக்க போறியா இல்லையா? முடியாது. எப்பவுமே நாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். மரியாதை நாங்க அதே ஜாதி தாயா. வந்த உன் வேலையை காட்டு. ஹலோ, என்னத்த அப்படி பாத்துங்க இருக்கிற? அவர் போனது சாதாரண, நான் எப்படி போறேன்னு பாத்துக்க. மார்னிங் பிரியாம்மா. பிரியாம்மா,
என்ன இதெல்லாம்? பால், டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், ஓவல், போன்விட்டா. இதில் எது வேண்டும் சொல் மனமே. எனக்கு எதுவும் வேண்டாம். அம்மா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெட்ரூம்ல படுக்கிறீங்க. நீங்க எந்த பெட்ரூம்ல படுத்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆட்டோ வச்சு அலைய வேண்டியது இருக்கு. அது சரி, இந்த கண்ணாடி மாத்த சொன்னீங்க, ஏன் மாத்தல? ஏன் முகமெல்லாம் நல்லா தானே தெரியுது? ஏன் முகம் தெரியுதியா? மத்ததெல்லாம் தெரியலேங்கிறீங்களா? என் கால் கொலுசு தெரிய மாட்டேங்குதே. அம்மா, கண்ணாடி கம்பெனிக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த வாரம் மாத்திடுவாங்க. சரி சரி, அப்பா எங்காச்சா? எழுந்தாச்சு. ஹலோ, நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். குட் மார்னிங், குட் மார்னிங். என்னது டெண்டரா? அதெல்லாம் எப்போ முடிஞ்சு போச்சுங்களே. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது இல்லாம என் பார்ட்னர் நல்ல சிவத்தை முடிவு கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்கிறது இல்ல. அவர் ஓகேன்னா ஓகே தான் சொல்லிட்டே இருக்கிறல்ல. அப்புறம் என்ன சார், உங்களே இல்ல, கோச்சுக்காதீங்க. என்னம்மா விளையாட்டு பிள்ளையா இருக்கிற? இத பார், இன்னைக்கு உங்க அம்மாவோட நினைவு நாள். பூஜை ரூம்ல மாலை எல்லாம் வச்சிருக்கிற. போய் குளிச்சுட்டு ஒழுங்கா பூஜை பண்ணு, போமா. சாரி டாடி, இதோ ஒரு செகண்ட்ல குளிச்சுட்டு அம்மா படத்துக்கு பூஜை பண்ணிடுறேன். ஓகே? காமாட்சி கருணா விலாசினி காமகோட்டி பீட்டவாசினி. நேத்து குடிச்சீங்கல்ல, இன்னைக்கு முழுக்க என்னோட பேசாதீங்க. என்ன பிரியா மகள, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் கோச்சுக்கிற? உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் பிசினஸ் விஷயம், 1000 மண்டவலி. பார்ட்னர் லேசா ஊத்தி விட்டாருன்னு சொல்லிட்ட, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறான். இத பார், நான் ஓன அழுகுறேன். சரி சரி, மன்னிச்சுட்டேன், போங்க. இந்த இடத்த சக்கரவர்த்தி ஐயா உங்களுக்கு கொடுத்தா கூத்தும் கும்மாளம் அடிக்கிறீங்க. இந்த இடம் உடனடியா எங்களுக்கு தேவை. ஏன்னா பாப்பா குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டணும். புரியலையா? நீச்சல் குழந்தையா? அது சரிங்க, நாங்க இதுவரைக்கும் குடியிருந்ததுக்கு ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதனாலதான் காலி பண்ண சொல்றோம். சரி, இப்படி திடீர்னு காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்க எங்க போவோம்? அப்படிங்களா? அப்ப உங்க எல்லாருக்கும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு ஆளுக்கு ஒரு கார் தர்றேன், எல்லாரும் தங்கிக்கிங்க. யோ, என்ன விளையாடுறீங்களா? இடத்த காலி பண்ணீங்கன்னா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இப்ப மட்டும் நாங்க என்னையா தப்பு பண்ணிட்டோம்? தப்பு பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஏரியாவுல பொறுக்கியும் ரவுடியும் அதிகமாயிட்டாங்க. யோ, உன் மிரண்டலுக்கு பயந்து இந்த இடத்த நாங்க காலி செய்ய மாட்டோம். இன்னும் செஞ்சுக்கிறோ அதை செஞ்சுக்கோ. இன்னாங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நோட்டீஸோட வர்றேன். இந்த இடத்தை நீங்க காலி பண்ணல, புல்டோசரை வச்சு இடிச்சிருவேன். இப்படி வாயடைச்சு போயிருந்தா எப்படி? தம்பி, இந்த நிலத்துக்கு உண்டான விலை என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆளு கொஞ்சமா போட்டு கொடுத்துடலாமே. இந்த விலையை உங்களால கொடுக்க முடியாது. இந்த இடத்துக்கு என்ன விலை? அப்படி கேளு, என்ன விலைன்னு சொல்றேன். இப்படி கொஞ்சம் வர்றியா? நீ வரமாட்ட, நானே வந்துடுறேன். விலையை சொல்றேன், பதறாம கேளு. நீங்க பண்ண கலாட்டாவில பிரியா மனசு உடைஞ்சு போச்சு, பயங்கர கோபத்துல இருக்கு. இப்ப நீ நேர வீட்டுக்கு வந்து எங்க பிரியா கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கன்னா பிரச்சனை தீர்ந்து போகும். யாரும் இடத்த காலி பண்ண வேணாம், புரிஞ்சுதா? தம்பி, இதெல்லாம் விவரம் தெரியாம அதிக விலைக்கு ஒத்துக்க போற? யோ, நீ சொல்ற விலை ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு வாரம் டைம் கொடு. எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்க, வரேன். ஆனா வேலை அதுதான், வரட்டா? கிட்ட வராதீங்க, அங்கே நில்லுங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். போலீஸா? நீ கமிஷனே கூப்பிடு, நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்னா 10 மைலுக்கு அந்தாண்டதான் ஸ்டேஷனே இருக்கு. ஆனா அது சுக்கு 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 சுக்கு. மேடம் புரியல? ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன். யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? தனியா வந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்திருக்கீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? நல்ல வேலை என்ன சொல்லல, ஒண்ணு சொல்லி இருக்குது. பேபி, வாட் இஸ் யுவர் குட் நேம் ப்ளீஸ்? பிளடி டேம் இட். ஹலோ டாமிட், எங்க அண்ணன் ஏன் இங்க உன்னை கடத்திட்டு வந்தார் தெரியுமா? ஆமா, அந்த தடியங்கிட்ட நீ என்ன சொல்லி அனுப்பிச்ச? எங்க அண்ணன் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அப்படித்தானே? இன்னும் கொஞ்ச நேரத்துல பார், உன் குடும்பத்தையே இங்கே கூட்டி வந்து மன்னிப்பு கேட்க வைக்கல. ப்ளீஸ் கண்டினியூ. தேங்க்யூ. குப்பை மேடை கடந்த இடத்த ஏழைங்க கஷ்டப்பட்டு அது குடியிருக்கிற இடமா மாத்தனா உன் இடம் என் இடம்னு ஏழமா போடுறீங்க. இதுல வேற நாங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். என்ன இருமாப்பு? சுருக்கமா சொல்றேன், ஏழைங்க இடத்தை அவங்களுக்கே எழுதி கொடுக்கணும். என்னங்க? ஆனா மன்னிப்பு மட்டும் எங்க தலைவர்கிட்டயும்
இந்த பாச்சா பூச்சிட்ட கேட்டாதான் நடக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுட்டுடு. அவன் போய் சொல்றான். அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகல. அவனை சுடுறியா? மரியாதையா வழிய விடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். இது தீபாவளிக்கு அவனை விளையாடி துப்பாக்கி. உன்னால முடிஞ்சா சுட்டுக்கோ. நாங்க இது மாதிரி எத்தனையோ பார்த்தாச்சுப்பா. கேட்டா இத்தனை நேரம் எവിടെ போய்? சினிமாவுக்கு போனேன், இருட்டா இருந்துச்சு, பயந்துட்டு வந்துட்டேன். நீங்க ஆம்பளை இல்ல பேடி. ஏய், யார பார்த்து பேடின்னு? எங்க அப்பா எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? ஓடுற ட்ரெயினையே ஒரு கையால நிறுத்தினவரு. எப்படியானோ? அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்தினாரு, ட்ரெயின் நின்னு போச்சு. அதுக்காக 500 ரூபாய் அபராதம் கட்டினாரு. அது வேற விஷயம். இந்த தாத்தாவை பத்தி உனக்கு தெரியுமா? துப்பாக்கி எடுத்து புலிய பார்த்து ஒரே ஷூட். புலி செத்து போச்சா? அங்க தாத்தா செத்து போச்சு. எங்க? ஏன்னா அவருக்கு ஞாபகம் வருது. துப்பாக்கியை திருப்பி வச்சு சுட்டாரு, அவரு செத்தாரு. கேட்டா விஷயம் அறியுமோ? எந்த? ஐயா கொடைக்கானல் போயிருக்குன்னு. ஐயா ஐயா கொடைக்கானல் போயிட்டாரு. ஆமா, தெரியாம எங்க? தெரியாமையா? உள்ள வச்சிருக்கா? கவரை குடிச்சிட்டு வெளியே போயிருக்குன்னு. ரொம்ப கனமா இருக்க. நம்ம சம்பளத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்களோ? அன்புள்ள கண்ணையாவுக்கு சிநேகிதியுடன் பிக்னிக் போகிறேன். கூடிய விரைவில் வந்து விடுகிறேன். அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். ஏதாவது விசாரித்தால் சமாளித்துக் கொள்ளவும். இப்படிக்கு பிரியா, உன் தலை மீது சத்தியம். ஐயோ, இதுல அதை எழுதவே இல்லையே, நானா சத்தியம் பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றது? பொண்ணை பாத்துக்க சொல்லி ஐயா என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு. இது பாட்டுக்கு பிக்னிக் போயிருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வீட்டுல வேலை பார்க்கவே கூடாது. ஹலோ, யார் பேசுறது? இன்னும் போன் எடுக்கவே இல்லையா? ஹலோ, இந்த பக்கம் பேசுறது சக்கரவர்த்தி சர்வன்ட், அந்த பக்கம் பேசுறது who are you talk? உங்க முதலாளி சக்கரவர்த்தியை கூப்பிடு. ஒரு வாரம் அப்படியே லைன்ல இருக்க முடியுமா? ஏ, அடுத்த வாரம் தான் ஊர்ல இருந்தே வர்றாரு. கிண்டலா? பேசுறது யாருன்னு தெரியுமா உனக்கு? சொன்னா தானே புரியும், சோம்பேறி பிளேடி. நான் போலீஸ் கமிஷனர் பேசுறேன். ஐயா குட் மார்னிங். இல்ல குட் நைட். நான் சிகரெட் பிடிக்கவே இல்ல. ஐயா பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அவரோட பொண்ணு பிரியா இருக்கல? பொண்ணு ஃப்ரீயா இருக்காவா? என்ன சார் நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஓ, பிரியாவை கேக்குறீங்களா? அது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போயிருக்கு. பிக்னிக் போயிருக்கடா? பிக்னிக்? ஹலோ, போலீஸ் கமிஷனர் எதுக்கு ஐயாவை தேடுறாரு? ஒருவேளை ஐயா போன இடத்துல பிட் பாக்கெட் அடிச்சிட்டாரா? இருக்கும். இந்த காலத்துல பணக்காரங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கு புரியும்? அந்த பொண்ணு சாப்பிட்டாளா? பொண்ணு சாப்பிட்டாளா? இங்க மாறு கொடுமைய. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடிச்ச? நான் பாடும்போது ஏல பாடுறேன். உனக்கு தான் அடுத்த வரி தெரியலையே, எடுத்து கொடுத்த இது தப்பா? இந்த பாட்டை மட்டும் நீ எடுத்து கொடுக்க கூடாது சொல்லிட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான். அடுத்த வரி என்ன? அடிக்க கூடாது. அடிக்க மாட்டேன். அவன் என்னை போலவே இருப்பான். என்ன சிஸ்டர் பசிக்குதா? டேய், எனக்கு தெரியும், எடுத்து விடுறா. வேண்டாம், பசிக்கல. எனக்கு டெய்லி பேப்பர் படிக்கிறது வழக்கம். நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வரீங்களா? நான் வாங்கிட்டு வரேன். டேய், நான் தான் வாங்கிட்டு வருவேன். இதுக்கே சண்டை போடுறீங்க?
2 பேருமே போய் வாங்கிட்டு வந்துருங்க. This is correct. Come on. யாருமே இல்ல, இங்க இருந்து தப்பிச்ச வேண்டியதுதான். எங்க கிளம்பிட்டேன்? ஒண்ணு இல்ல, உள்ள தனியா இருக்க ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதா? ஏதாவது விளையாடுமா? விளையாடலாமே. என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? ஆமா ஆமா, நான் சின்ன பிள்ளைங்க விளையாண்டது. ஆமா, யாரு கண்ணை புத்திக்கிறது? 2 ஒண்ணு நீதான். நான் நினைச்சேன் நீ கண்ணை பத்து. புத்திக்கிட்டேன். ஜூட்டா இல்ல இல்ல, ஜூட்டா ஜூட்டா. மேல போயிட்டியா? தள்ளி பேப்பர் வாங்கி வரதுக்குள்ள உனக்கு என்ன வச்சான்? இங்கிலீஷ் பேப்பர் 1 கிலோ, தமிழ் பேப்பர் 1 கிலோ வாங்கி வந்துட்டேன். ஐயோ, நான் இங்கிலீஷ் பேப்பர் கேட்டேன். ஏய், என்னடா ஆச்சு? ஒண்ணுலடா பூச்சி, நாங்க கண்ணாமூச்சி விளையாண்டோம். ஆமா, லாட்டு சீட்டு விழுந்துச்சா பாத்தியா? நாம கொடுத்து வச்சது அவ்வளவு. அப்ப நம்ம லட்சாதிபதி ஆக மாட்டோமா? யார் சொன்னது? சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம். எப்படி எப்படி? நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஆளுக்கு ₹1,00,000 தருவேன். என்னமா செய்யணும்? என்ன இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா வரும்போது பணத்தோட வருவேன். நல்ல ஐடியா. செக்கா கேஷ். நேரா வீட்டுக்கு போறீங்க. ஒரு நிமிஷம். பீரவை திறக்கிற, கட்டு கட்டா பணத்தை எடுத்து பெட்டியில வைக்கிற, நேர கார் எடுத்து வந்து பெட்டியோட கடல்ல விட்டுற. அட சரதா போமா. வாழ்ந்தாலும் என் கண்ணோட தான் வாழ்வோம், செத்தாலும் என் கண்ணோட தான் சாவோம். இத பாருமா, நாங்க பணத்துக்கு அடிமையாக மாட்டோம், பதவிக்கு அடிமையாக மாட்டோம், இந்த மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம், மண்ணுக்கு அடிமையாக மாட்டோம். சுருக்கமா சொன்னா நாங்க எதுக்குமே அடிமையாக மாட்டோம். இத ஒண்ணு போனால் போகட்டும் போடா, இந்த பூமியின் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா? போனால் போகட்டும் போடா, இந்த வீட்டில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? அந்த வெஞ்சிட்டியா? ஒரு முக்கியமான விஷயம். பொண்ணு போயிடுச்சு தெரியுமா? இல்லடா? ஆமா ஆமா. அண்ணா, என்ன மன்னிச்சிருந்தேன், அவன் தான் ஊட்டி விட்டாங்க. அண்ணா, இனிமே தப்பே செய்ய மாட்டோம்ண்ணே, எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. உனக்கு நல்லா வேணும்டா, அதே காலையில டிபன் சாப்பிடு. நன்றி சாமி, என்ன ஒண்ணு செஞ்சிடாத. எனக்கு குழந்தை பிறந்தா உங்ககிட்ட வந்து நான் மொட்டை அடிக்கிறேன். தாத்தா புரியும். அங்க பாரு. ஏன்னா எதுக்காக அதை கடலை போடுறீங்க? என் மகனுக்கு கையில பலமா அடிபட்டுடுச்சு, அது குணமாயிட்டா வேளாங்கண்ணி மாதாவுக்கு காணிக்கை செலுத்துறதா வேண்டிக்கிட்டேன். இப்ப கை நல்லா ஆயிடுச்சு, அதாம காணிக்கையை கடல்ல செலுத்துறேன். ஆமா, கடல்ல போட்டா காணிக்கை எப்படி அங்க போய் சேரும்? அந்த வேளாங்கண்ணி மாதா கடலோரத்துல குடியிருக்கிறா. எனக்கு அங்க போக வசதி இல்லை, அதனாலதான் கடல்ல காணிக்கையை செலுத்துறேன். இது எப்படியும் அந்த மாதா கிட்ட போய் சேர்ந்துருமா? நாங்க வரோம். உனக்கு ஏதாவது குறை இருந்தா வேண்டிக்கடி. அம்மாடி, எவ்வளவு பணம்! அண்ணன் தான் அண்ணன் தான். 2 பேரும் கடைக்கு போய் பிரியாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க. என்ன? ஆமா, எந்த கடையில ட்ரெஸ் எடுக்கிறது? போடா பொங்க, நாமளே 4 நாளா காஞ்சி போய் கிடக்குறோம். ட்ரெஸ் எடுக்கிறதா? ட்ரெஸ் எடுக்கிற இடம் எனக்கு தெரியும். பேசாம என் கூட வா. தண்ணி என்னையா? ஒண்ணும் இல்ல. உடம்பு எப்படியா இருக்கு? இந்த குசும்பு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஆமா, உங்க அக்காட்ட வச்சுக்க சொல்றியா? நல்ல வேலை யாரும் பார்க்கல. யாரும் பாக்கலையா? நாங்க பழக்கமாடா.
யோ என்ன இது? நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன். பல்லெடுத்து அடிச்சுட்டே இருக்கியா? பல்ல உடைச்சி கையில குடுத்துற ஜாக்கிரதை. யாரடி பல்ல உடைப்பாங்கற? அப்புறம் நடக்காத வேற. என்ன சொன்ன? வேட்டி ரொம்ப நாளாச்சு. இந்த வேட்டி எடுத்துட்டுமா? எதை வேணாலும் எடுத்துட்டு போயா. இந்த ஜிப்பா எடுத்துக்கிறேன். நமக்கு வேட்டி ஜிப்பாவை சுட்டுக்கிட்டோமா? வேஷ்டி ஜிப்பா எனக்கு இல்லையா? பரதேசி, உனக்கெல்லாம் கேட்டதுக்கு யோக்கியதா இருக்காடா? அதெல்லாம் என்ன போனாலும் கேட்டனா? எனக்கு நான் சொல்றது சரிதானே? இந்த வேஷ்டி ஜிப்பா நீ எப்படி கட்ட நான் பாத்துறேன். அட சரிதான் போட. அடாடாடாடா, வாழைப்பழத்தை வாயில வைக்கும் போதுதான் மணி அடிக்கும். ஹலோ, நான் தான் சக்கரவர்த்தி சர்வன் பேசுறேன். Who are you talking? நான் தான் சக்கரவர்த்தி பேசுறேன். சக்கரவர்த்தியா? அவன் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அறிவு கட்ட முண்டை, உனக்கு என்ன ஆச்சு? குடிச்சிட்டு உளறியா? நான் தான் பேசுறேன்னு சொல்றேன்ல. முதலாளி மன்னிச்சுக்குங்க, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன். முதலாளி, நீங்க போனதுல இருந்து ஒரே கவலையா இருக்கு. நான் தண்ணி சாப்பிடல, சோறு சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. கவலையே படாதயா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். என்ன அவசரம்? மெதுவா வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க. இங்க கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு. யோ, அறுக்காத. பிரியா எப்படி இருக்கா? பிரியா தானே? இதோ கூப்பிடுறேன். இப்ப பிரியா சாப்பிட்டுட்டு இருக்க. என்னையா அது? எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா, குளிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு. அவன் என்ன உண்மையை சொல்றானா பொய் சொல்றானா? நல்லா விசாரி. யோ, மரியாதையா பிரியாவை கூப்பிட போறியா இல்லையா? கூப்பிடியா? ஐயோ, இந்த பிரியாவை நான் எங்க போய் தேடுவேன், எப்படி கூப்பிடுவேன்? ஐடியா. ஹலோ டாடி, how are you? புது பழக்கமா இருக்கு. ஃபைன் ஃபைன், நான் நல்லாவே இருக்கேம்மா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் டாடி. ஏமா பிரியா, கண்ணையா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறானா? கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு டாடி, நல்லா பாத்துக்கிறாரு. அதனால அவருக்கு நீங்க ஊர்ல இருந்து வந்த உடனே 100 ரூபாய் அதிகம் போட்டு கொடுங்க. நானே சொல்லிட்டேன். பாவம் டாடி அவரு. அவன் கிடக்குறான் பண்ணி பய. ஏய் எருமை. என்னது? எருமையா? யாரா அது பேசுறது? இல்ல டாடி, பக்கத்து வீட்ல எருமை மாட்டுல பால் கறக்குறாங்க. அது குடுக்கலையா, அதான் எருமைன்னு திட்டுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க டாடி, நீங்க என்ன சிவப்பு. ஓஹோ, அப்படியா? சரி சரி, கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் அங்க வந்துடுறோம். வச்சிருமா? ஓகே டாடி, ஓகே. ஐயோ, போன்ல சமாளிச்சிட்டோம். இந்த ஆளு நேரடியா வந்தான்னா என்ன பண்றது? பேசாம புடவைய கட்டிக்க வேண்டியதுதான். வீட்டுல குழந்தைக்கு தொல்லை ரொம்ப அதிகமா போச்சு. சந்தோஷமா இருந்துட்டு போலாம். என்ன? யாரோ கதை தட்டுறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாரையா நீ? சார், பரபிரம்ம பரமானந்த பரமசிவம் உள்ள இருக்காரா? இங்க இல்ல. சொந்த ஊர் நந்திவரம், நெத்தியில பட்டை, கழுத்துல கொட்டை, முழுக்கை சட்டை, இதுதான் ஒரு அடையாளம். உள்ள இருக்காரா? அட இல்லையா. இல்லையா? இங்கதானே தங்கி ஜோசியம் பாக்குறதா சொன்னாங்க. என்ன அது பெரிய அநியாயமா இருக்குது? ஆள் இருக்காரான்னு கேட்டா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் இப்படி கோவப்படுறானே. இன்னொரு தடவை கேட்டா கொண்டுடுவான் போல. நல்லா யானமா இருக்கும். யா வா. யாரோ கதை தட்டுறாங்களே. என்னையா வேணும்? ஒண்ணும் இல்ல. பரபிரம்மம் பரமானந்தம் பரமசிவம் கீழாரா? இல்லையா. சொந்த ஊர் நந்திவரம், நெத்தில பட்டா, கைத்துல கொட்டை, புல் கை சட்டை போட்டு கிடப்பாரு. அதான் அடையாளம். இல்லையா? உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ உள்ள எங்க வர போயா? இனிமே யாரும் வரமாட்டாங்களா? வரவே மாட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதோ வந்தா. எவனோ வேணும்னே கனவு தட்டி கலாட்டம் பண்றான். இரு அவன. யாரியா? சார், இந்த ரூம்ல யாரோ என்ன கூப்பிட்டதா சொன்னாங்க. யாரியா? பரபிரம்மம் பரமானந்த பரமசிவன் சொன்னாங்க. அந்த ஆளுக்கு சொந்த ஊர் நந்தி வரமா? ஆமா சார். நெத்தியில பட்ட கழுத்துல போட்ட அவள்தானே? கரெக்ட் சார். உள்ளதா இருக்கிற ஐயா.